பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஃபிரௌனுடைய குடும்பத்தை சேர்ந்த மூமினான மனிதர், அவருடைய உபதேசங்கள் தொடர்ந்து உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. பிறகு இவ்வளோ உபதேசம் செய்ததற்கு அப்புறமேலையும் இந்த ஃபிரௌன் இருக்கிறானே, அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, வகால ஃபிரௌன் கூறினான், யா ஹாமான் இப்னு லி ஸர்ஹா, ஹாமானே எனக்காக ஒரு கோபுரத்தை கட்டு, லஅல்லி அப்லுகுல் அஸ்பாப், மேலே செல்லுவதற்கு உண்டான பாதையை நாம் அடைவதற்காக, அஸ்பாப ஸமாவாத் வானத்தின் பாதையை அடைவதற்காக, ஃபஅத்தலிஅ இலா இலாஹி மூஸா, மூஸாவின் இறைவனை நான் காண வேண்டும், வஇன்னீ லா அதுன்னுஹு காதிபா, மூஸாவை பொய்யராகவே நான் நினைக்கிறேன் என்பதாக கூறினான் ஃபிரௌன். இவ்வளவு உபதேசம் பண்ணதுக்கு அப்புறமும் அவனுக்கு அறிவு வந்துச்சான்னு பாருங்க, எப்படி சொல்றான் பாருங்க. வகதாலிக சுய்யின லிஃபிரௌன் சூஉ அமலி, அவனுடைய தீய காரியம் ஃபிரௌனுக்கு அழகாக்கப்பட்டது. இதே போல வசுத்த அனி சபீல், நேரான பாதையை விட்டும் அவன் தடுக்கப்பட்டான். வமா கைது ஃபிரௌன இல்லா ஃபீ தபாப், ஃபிரௌனுடைய சதி, அவனுடைய சூழ்ச்சி அழிவிலே தவிர வேறில்லை என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். ஃபிரௌன் இருக்கின்றானே எவ்வளவு பெரிய பெருமை பிடித்தவன் என்பதை அல்லாஹ் பேசி காட்டுகின்றான். அந்த மூமினான மனிதருடைய இவ்வளவு உபதேசங்களுக்கு பின்னால ஃபிரௌன் இருக்கிறானே, தன்னுடைய மினிஸ்டர் இடத்துல, தன்னுடைய மந்திரி இடத்திலே அவன் கூறினான். ஆமான் தான் ஃபிரௌனுடைய மந்திரி. ஸோ அவன் ஹாமானுக்கிட்ட சொல்கிறான், எனக்காக உயர்ந்த ஒரு கோபுரத்தை கட்டு, யா ஹாமான் இப்னு லி ஸர்ஹா, ஒரு பெரிய கோபுரத்தை கட்டு, செங்கக்கல்லும் சுண்ணாம்பும் வச்சு நல்ல உறுதியாக கட்டு. இந்த பிரமிடுங்கள்லாம் எகிப்தில் தானே இருக்குது. எகிப்துடைய பிரமிடுங்க இன்னைக்கு உலக அதிசயம். அந்த மாதிரியெல்லாம் யாராலையும் கட்ட முடியலை, உலக அதிசயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கட்டடக்கலையில் ரொம்ப பேர் போன பயல்கள் எகிப்தியர்கள். ஸோ அவன் ஹாமானுக்கிட்ட சொன்னான், செங்கற்கல்லும் சுண்ணாம்பும் வைத்து நல்ல உயரமான ஒரு கோபுரத்தை கட்டு. அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொன்னதை போல அவன் கூறினான் ஹாமானிடத்தில், ஹாமானே செங்கற்கல்ல, சுட்ட செங்கற்கல்ல வச்சு, சுட்ட செங்கற்கல் இப்போ நம்ம வாங்குகிறோமே கட்டடத்துக்கு எல்லாம் சுட்ட செங்கல், சுட்ட செங்கல் இருக்குது, அதை வைத்து உயரமான கட்டிடத்தை கட்டு அப்படி சொல்லி இந்த மாதிரி அவன் சொன்னான். ஹஜ்ரத் இப்ராஹிம் நஹீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், கபர் இருக்குதே அதை கட்டிடத்தை போல கட்டக்கூடாது. இந்த கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்களே அந்த மாதிரி கபரை கெட்டியான கபராக செய்யக்கூடாது. செங்கக்கல் சுண்ணாம்பெல்லாம் வச்சு சிமெண்டெல்லாம் வச்சு அந்த மாதிரியெல்லாம் கபரை கட்டக்கூடாது. சல்ஃப சாலிஹீன்கள் அதை மக்ரூஹ் என்பதாக இந்த மாதிரி சொல்லுகின்றார்கள். அதனால் இல்லை, இதுக்கு என்ன பணமோ இந்த இடத்துக்கு வாங்கிக்கோங்க. கிறிஸ்தவர்கள்கிட்டலாம் அப்படி தான், அவங்க கபரில் எத்தனை அடி அவங்க கபருக்கு தேவைப்படுதோ பணத்தை கட்டிடணும், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு பணத்தை கட்டிட்டு, பராமரிப்புக்கும் பணத்தை கட்டிட்டு அதில் அவங்க கட்டடத்தை கட்டிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட அந்த மாதிரி கெட்டியான கபறுகள் கட்டக்கூடாது. சில கபரஸ்தானங்களில் கெட்டியான கபரு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் மசாயில் தெரியாமல் அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் அது தப்பு தான், அதெல்லாம் செய்யக்கூடாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் தான் என்ன, மண்ணறையில் கட்டடம் கட்டக்கூடாது, அது தடை விதிக்கப்பட்டது. இது இப்ராஹிம் நஹீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். ஃபிரௌன் இருக்கின்றானே அவன் கூறினான், இந்த கோபுரத்தை எதற்காக கட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னால், வானத்தின் கதவுகளையும் வானத்தின் பாதையையும் நான் அடைவதற்காக, மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய இறைவனை நான் காண வேண்டும். ஃபஅத்தலிஅ இலா இலாஹி மூஸா, மூஸாவின் இறைவனை நான் காண வேண்டும். எனக்கு தெரியும் ஐயா, வஇன்னீ லா அதுன்னுஹு காதிபா, மூஸா அலைஹிஸ்ஸலாம் பொய் தான் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லி அவன் சொன்னான். ஃபிரௌன் இருக்கிறானே அவன் கூறினான். அவர் என்ன சொல்கிறாரோ, தன்னை
அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல் என்பதாக சொல்லுகிறாரே, அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அசல்ல ஃபிரௌன் இருக்கின்றானே, அவனுடைய சூழ்ச்சி தான் இது. தன்னுடைய குடிமக்களை நம்ப வைப்பதற்காக வேண்டி, அறிவு இல்லையா வானத்துக்கு போகிறதுக்கு இவன் பெரிய கோபுரத்தை கட்டி வானத்துக்கு போயிடுவானா? பேச்சை பாருங்க, சும்மா குருடா பேச்சு. இதெல்லாம் அந்த மாதிரி பேசுறது, சும்மா வாயில் அப்படி பேசி தன்னுடைய குடிமக்களை நம்ப வைக்கின்றது. அவன் ஃபிரௌன் இருக்கிறானே, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மக்கள்கிட்ட பாருங்க மக்களே, நான் இப்போ ஒரு காரியம் பண்ண போகிறேன். அந்த காரியத்தை பண்ணுவதினால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொய்யர் என்பது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துவிடும். நான் எப்படி இதை நம்புகின்றேனோ அது மாதிரி நீங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்யர், அவர் ஒரு இட்டுக்கட்டுவாதி அப்படிங்கிறத நீங்களும் தெரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மக்களை நம்ப வைப்பதற்காக வேண்டி பேசலாம். இன்றைக்கி ஆட்சியாளர்கள் பண்ணுறாங்க எல்லாம் பார்லிமெண்ட்டில் வச்சுக்கிட்டு, எதிர்கட்சிக்காரன் நீ அதை பண்ணலை, இதை பண்ணலை, இதை வாக்கு கொடுத்த, அதை வாக்கு கொடுத்த, நீ ஏன் இதை செய்யலை, அதை செய்யலைன்னா ஏன் செய்யலைன்னு காரணத்தை சொல்லணும். அதை விட்டுட்டு இவன் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு, உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் ஏன் அதை பண்ணீங்க, நீங்கள் ஏன் இதை பண்ணீங்க, இப்படித்தான் பேசிக்கிட்டு ஓடுறாங்களே தவிர அது மக்களுக்கு அதனால் என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு தெரியல. இதே தான் பண்ணான். இது இன்னைக்கு நேற்று ஆரம்பித்த பழக்கம் இல்லை. அந்த ஃபிரௌன் இருக்கிறானே, அவன்கிட்டையும் இருந்துச்சு அந்த பழக்கம். மக்களை நம்ப வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஃப்ராடுத்தனம், எல்லாம் ஃப்ராடுத்தனம் இப்படி பண்ணால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி அவனுடைய கெட்ட காரியங்கள்லாம் ஃபிரௌனுக்கு அழகாக்கப்பட்டது. இப்படியே அழகாக்கி நான் பண்ணுறதெல்லாம் சரிதான் அப்படின்னு அவனுக்கு ஒரு நினைப்பு. இப்படியே அவனுக்கு அந்த நினைப்பை உருவாக்கி சுத்த அணிசபி, நேரான பாதையை விட்டும் அவன் தடுக்கப்பட்டான். செய்கிறது தப்புன்னு உணர்றவன் என்னைக்காவது திருந்துவான். நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு உணர்றவன் இருக்கான் பாருங்க. பாவத்தை செய்வதை விட பாவத்தை பாவம் என்று உணராமல் செய்வது இருக்குது, அது பெரிய ஆபத்து. தௌபாவுடைய தௌஃபீக்கே கிடைக்காது. அந்த ஃபிரௌனுக்கு அதான் ஆச்சு. இப்படியாக சுத்த அணிசபி, நேரான பாதையை விட்டும் அவன் தடுக்கப்பட்டான். அவனுக்கு அதை பற்றி சிந்தனையே போவாது. அவனும் என்னென்னமோ பண்ணி பார்த்தான். ஆனால் அவனுடைய ஏதாவது காரியம் சக்ஸஸ் ஆனிச்சா அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ் ஆகும். வமா கைது ஃபிரௌன இல்லா ஃபீ தபாப், ஃபிரௌனுடைய சூழ்ச்சிகள் எல்லாம், அவனுடைய சதிகள் எல்லாம் அழிவிலேயே தவிர வேறு இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்ல. எல்லாம் ஃபெயிலியர், எல்லாம் நஷ்டம். இந்த மாதிரி தான் ஆச்சு. அவனும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், என்னென்னமோ பண்ணுறான். இந்த இஸ்ரேல்களை, இந்த யூதர்களை அழித்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவன் என்னென்னமோ பண்ணுறான். மூசாவை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும். ஆனால் அவனால் ஒன்றும் செஞ்சு கிழிக்க முடியலை. ஏனென்றால் இஸ்லாமியர்களையும் அழிப்பதற்கு இன்னும் ஒரு சூப்பர் பவர் பிறக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானுக்கு அவ்வளோ பெரிய தாக்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். பிறகு அல்லாஹ் தாலா சொல்கிறான் பாருங்க, வகாலல்லதி ஆமனா, அந்த ஈமான் கொண்டவர் கூறினார், யா கௌமி, என் சமுதாயமே, இத்தபீஊனி, என்னை பின்பற்றுங்க ஐயா, அஹதிக்கும் சபீல ரஷத், நேரான பாதையை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். யா கௌமி, என் சமுதாயமே, இன்னமா ஹாதிஹில் ஹயாத்து துன்யா மத்தா, இந்த உலக வாழ்க்கையெல்லாம் அற்ப சுகம். நீ எதையெல்லாம் சுகம்னு நினைக்கிறியோ அதெல்லாம் சுகம் இல்லையா, எல்லாம் சும்மா, எல்லாம் ஒரு மாயை, அவ்வளவுதான். கொஞ்சம் நேரம் சுகம் மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் அது உன்னை விட்டு போயிடும். அதுதான், இது எல்லாம் மாயை. இங்கே உலகத்தில் நீ எதையெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் மாயை. இன்னமா ஹாதிஹில் ஹயாத்து துன்யா மதா, உலக வாழ்க்கையே அற்ப சுகம்தான். இன்னல் ஆகிரத்தகே தாருல் கரார், ஆகிரத்து தான் நிலையான வீடு. மன் அமில சையத்தன் ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா, யார் கெட்டது பண்ணுவானோ அது போலவே தவிர அவன் கூலி கொடுக்கப்பட மாட்டான். மன் அமில சாலிஹன் மின் ஸகரின் வ உன்ஸா வஹுவ மூமினுன்,
மோமினாக இருக்கும் நிலையில் ஆணோ பெண்ணோ நல்ல அமல்கள் செஞ்சாங்கன்னா சொர்க்கத்தில் அவங்க போவாங்க. அந்த சொர்க்கத்தில் கணக்கே இல்லாமல் அங்கே அவர்கள் உணவளிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அதாவது ஃபிரௌனுடைய சமுதாயத்தை சேர்ந்த மூமினான மனிதர் ஏற்கனவே மக்களுக்கு உபதேசம் பண்ணாரே, அவர் உபதேசம் பண்ணதுக்கு அப்புறமேல ஃபிரௌனுக்கு அறிவு இல்லாமல் அறிவு கட்ட பையன் அப்படி பேசலாம், யாஹாமான் உபுனி சரஹா அப்படியெல்லாம் பேசலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தை சேர்ந்த மூமினான மனிதர் ஃபிரௌனுடைய சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெருமை பிடித்தவர்களிடத்தில் மறுபடியும் ஒரு உபதேசம் பண்ணுறாரு. ஏய், நீ பின்பற்றுங்கடா, இத்தகை ஊனி என்னை பின்பற்றுங்க, அஹதிக்கும் சபீல ரஷா, நேரான பாதையை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் இருக்கின்றானே தன்னுடைய வார்த்தையிலே பொய்யனாக இருந்தான். அவன் மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி பேசினான். ஆனால் ஃபிரௌனுடைய சமுதாயத்தை சேர்ந்த இந்த மூமினான மனிதர் இவர் உண்மையிலேயே மக்களுடைய நலவை நாடினார். ஆகிரத்தில் தான் வெற்றி என்பது வெளிரங்கமான ஒரு விஷயம். உண்மையான ஹக்கான விஷயத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொன்னார். மக்கள்கிட்ட சொல்றாரு அவர், யா கௌமி, சமுதாயமே, இன்னமா ஹாதிஹில் ஹயாத்துத் துனியா மதா, இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கை இருக்குதே, இந்த உலகத்தை ஆர்வப்படாமல் ஆகிரத்தை ஆர்வப்பட வேண்டும் என்பதற்காக அவர் சொல்றாரு. உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தேன்னு சொன்னால் இது எல்லாமே நம்மை விட்டு செல்லக்கூடிய நிழல். இது அவ்வளவுதான், நிழல், போகக்கூடிய நிழல். ஒரு இடத்துல நிழலாக இருக்கு அப்படி சொல்லி சூரியன் கொஞ்சம் மேகத்துக்கு உள்ளார போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நிழலாக தெரியும். அப்புறம் பார்த்தா அந்த நிழல் போய் மறுபடியும் வெயில் வந்துவிடும். அதுதானடா இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை இருக்குதே, நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்பேன். எல்லாம் துனியா 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 துனியா, மண்ணாங்கட்டி துனியா. ஒரு நாளைக்கு நீ போயிடுவ, இல்லை துனியா உனியை விட்டு போயிடும். அவ்வளவுதான், இவ்வளவுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான். எவ்வளவு அல்லாஹ் வாழ்க்கையை கொடுத்தானோ அவ்வளவு. இன்னமா ஹாதிஹில் ஹயாத்துத் துனியா மதா, உலகத்தினுடைய வாழ்க்கை அற்ப சுகம், அவ்வளோதான். இது அழிந்து போகக்கூடியது, பயனற்றது, பிரயோஜனம் இல்லாதது. ஆனால் வைனல் ஆகிரத்தஹிய தாருல் கரார், ஆகிரத் இருக்கிறதே அது நிலையான வீடு, அழியாத வீடு. அங்கே என்ன கிடைக்கிறதோ அதுதான் நிரந்தரமானது. அங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைத்தால் அது நிலையானது. அங்கே அல்லாஹ்வுடைய அஸாபு கிடைத்தால் அதுவும் நிலையானது. அதனால் நல்ல காரியங்களை பண்ணு, புண்ணியங்களை பண்ணு. அந்த புண்ணியம் உன்னுடைய மரணத்துக்கு அப்புறம் உன்னைய நல்லா அமோகமாக வாழ வைக்கும். துனியாவில் எதுக்குடா பாடுபடுறீங்க, எதுக்கு கஷ்டப்படுறீங்க, எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? எல்லாம் துனியாவில் நல்லா இருக்கணும், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும், கொண்டாடி பிள்ளைகளோட ஹாப்பியாக இருக்கணும். எல்லாம் சந்தோஷங்களுக்காக வேண்டிதான். இந்த சந்தோஷம் டெம்பரவரி, இது பர்மனெண்ட் கிடையாது, இது டெம்பரவரி. இங்கே எவனும் பட்டா போட்டு கொடுக்கல துனியாவில். உலகத்தில் வாழ்ந்தவர்களை பாருங்கள், எப்படி எப்படி எல்லாமோ வாழ்ந்தவர்கள் எங்கே போனார்கள்? நம்ம வாப்பா நம்ம உம்மா எங்கே போனார்கள்? அவங்க வாப்பா அவங்க உம்மா எங்கே போனார்கள்? எல்லாம் போயிட்டாங்க. நம்மளும் ஒரு நாள் போயிடுவோம். இந்த வாழ்க்கைக்காகவா? எங்கே நிரந்தரமாக இருக்கணுமோ அங்கே வாங்கு, அங்கே இடத்த வாங்கு, அங்கே வீட்டை கட்டு, அங்கே நீ நன்மையை சம்பாதிச்சு சேர்த்து வை, அங்கே நீ தோட்டம் துறவுகளை உருவாக்கு, எல்லாம் அங்கே உருவாக்கு. அவர் உபதேசம் பண்ணுறாரு அந்த ஈமான்தாரி மக்களிடத்தில். அவர் செஞ்ச உபதேசங்கள் தான் இது எல்லாமே. மன் அமில சய்யத்தன் ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா. ஒருத்தன் தீமை செய்தான்னா அந்த அளவு தான் அல்லாஹ் அவனுக்கு தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான். எவ்வளோ தீமை செஞ்சானோ அவ்வளோ தண்டனை. ஆனால் வமன் அமில சாலிஹம் மின் ஸகரின் அவ் உன்ஸா வஹுவ மூமின், மூமினாக இருக்கும் நிலையிலே ஆணாகவோ பெண்ணாகவோ நல்லாமல், ஆணோ பெண்ணோ நல்லாமல் செய்தார்களே ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் யதுஹுலூனல் ஜன்னா,
சொர்க்கத்திலே அல்லாஹ் அவர்களை போக வைத்து அல்லாஹ் அவர்களுக்கு யுர்ஸகூன ஃபீஹா பிகைரி ஹிசாப், கணக்கே இல்லாத ரிசுக்கு. அங்கே கணக்கே கிடையாது. எவ்வளோ சாப்பிடணுமோ சாப்பிடு, எவ்வளவு சுகம் அனுபவிக்கணுமோ அனுபவி. நீ எவ்வளவு என்ன ஆசைப்படுறியோ உன் மனசா பார்த்து போதுண்டாப்பா இது போதும் அப்படின்னு நீ நினைச்சான்னா அது போதும். இல்லா காட்டினா நீ ஆசைப்படுறத அனுபவி. அது வாழ்க்கையா இது வாழ்க்கையா? யுர்ஸகூன ஃபீஹா பிகைரி ஹிசாப். ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஈமான், நல்ல அமல். ரெண்டுமே கண்டிஷன். ஈமான் நல்ல அமல், ஈமான் நல்ல அமல். மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன். ஈமான் நல்ல அமல், இது ரெண்டும் நிபந்தனை, இது ரெண்டும் முக்கியமானது. இது ரெண்டும் இருந்து ஒருத்தர் உலகத்தை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் கவலையே இல்லை. இது ஹுலூனல் ஜன்னா, சொர்க்கம் போயிடுவார். யுர்ஸகூன ஃபீஹா பிகைரி ஹிசாப், கணக்கே இல்லாத உணவு அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அந்த மூமினான மனிதர் செஞ்ச உபதேசம் வல்லாஹு அலம், அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வயா கௌமி மா லி அதுஊக்கும் இலன் நஜாத்தி வ ததுஊனனி இலன் நார், முஷ்ரிக்குகளுக்கு தாவத்தே தௌஹீத், ஏகத்துவத்தை தாவத்து கொடுப்பது பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா